இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து தேசத்தில் இருந்த எபிரேயர்கள் பலுகி பெருகி மிகவும் பலத்தவர்களானதினால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவர்கள் பலுகி பெருகாதபடி அவர்களை ஒடுக்கும்படி பல உபாய தந்திரங்களை மேற்கொண்டான். எபிரேய மருத்துவச்சிகளான சிப்பிராள் பூவாள் என்கிற மருத்துவச்சிகளோட பேசி பிறக்கும் ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் கொன்று போடவும் பெண் பிள்ளைகளை உயிரோடே வைக்கவும் சொன்னபோது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். பார்வோன் விசாரித்த போது தாங்கள் போவதற்கு முன்பதாகவே எபிரேய பெண்கள் பிரசவித்ததாக கூறி காப்பாற்றினதினால் ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து செயல்பட்டதினால் அல்ல, அவர்கள் தேவனுக்கு பயந்து ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை காப்பாற்றினதினால் மருத்துவச்சிகளின் குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்து அவர்களை ஆசிர்வதித்தார். அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறோம், ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையேல் ராஜா தங்களை தண்டிப்பார், கொண்டு போடுவார் என்ற பயம் இராதபடி கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் தங்களை பாதுகாப்பார் என்று நம்பி கர்த்தரை சார்ந்து பிள்ளைகளை பாதுகாத்தார்கள். அதன் விளைவு கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்து அவர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நன்மை செய்தார். இந்த நாள் வரைக்கும் அவர்களுடைய பெயர்கள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த ராஜாவின் பெயர் கொடுக்கப்படவில்லை. நம்மை படைத்து உண்டாக்கின தேவனுக்கு நாம் பயந்து நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பவராக, பராமரிக்கிறவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, ஆசிர்வதிக்கிறவராக நம்முடன் இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருந்து அவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு குறைவும் இராதபடி அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிற தேவன் இந்த பிப்ரவரி மாதத்திலும் அவருடைய கிருபை நம்மோடு இருந்து பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நம்மை கண்காணிக்கிற தேவனுடைய கரத்துக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, மருத்துவச்சிகள் ராஜாவுக்கு பயப்படாமல் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தங்களை கண்காணிக்கிற தேவனுக்கு பயந்து குழந்தைகளை உயிரோடு காப்பாற்றினதுனால அவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பலுகி பெருகும்படி செய்தீர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.